லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 12 முதல் 19 வரை. நற்செய்தி வாசகத்தில் இயேசு நேர்முகமான எச்சரிக்கை அளிக்கின்றார். அதாவது தன்னை பின்பற்றும் சீடர்கள் பெறுகின்ற துன்பங்களை முன்னறிவித்து அவர்கள் விழிப்போடு நடந்து கொள்ள அறிவுறுத்துகின்றார் இயேசு. இந்த எச்சரிக்கை அவர்களுடைய தவறுக்காக கிடைக்கும் தண்டனை பற்றியது அல்ல, மாறாக அவர்கள் மேற்கொண்ட தெரிவுக்காக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய துன்பம் பற்றிய எச்சரிக்கை. முதல் வாசகத்தின் எச்சரிக்கை வருகின்ற ஆபத்தை குறித்தாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தின் எச்சரிக்கை உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்ற ஆறுதலை தாங்கி நிற்கிறது. வாழ்வின் எச்சரிக்கைகள் நாம் எதிர்பாராமல் நமக்கு வருகின்றன. உடனடியான செயல்பாட்டை அவை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றன. உடனடியாக செயல்படுகிறவர்கள் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கின்றனர். இன்று நாம் கற்க வேண்டிய பாடங்கள் 3. 1. இன்று என்னிடம் வரும் வாழ்வின் எச்சரிக்கைகளுக்கு எனது பதிலிருப்பு எவ்வாறாக உள்ளது? 2. நான் தராசில் நிறுத்தப்பட்டால் எடை குறைவேனா? எடை குறைகின்ற என் வாழ்வின் பகுதிகள் எவை? 3. எச்சரிக்கைகளை கடந்து செல்ல மன உறுதி தேவை. மன உறுதியை குலைக்கக்கூடிய என் அக மற்றும் புற காரணிகள் எவை? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.